தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் சொந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என்று கூறுகின்றனர். எதனால் இப்படி கூறுகிறார்கள்? அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வேலூர் மக்களவை தொகுதியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. கதிர் ஆனந்த், டாக்டர் பசுபதி, ஏசி சண்முகம் என்று நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த மக்களவை தொகுதியில் உள்ள ஒரு கிராம மக்கள்தான் தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என்று அனல் பறக்கும் ஆவேசத்துடன் கூறுகின்றனர். தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் வேட்பாளர் கதிர் ஆனந்தின் தந்தையுமான துரைமுருகனின் சொந்த ஊராட்சி மக்களே இவ்வாறு தெரிவிக்கின்றனர். காங்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள மூலகாங்குப்பம், துருவம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 700 பேர் வசிக்கின்றனர். இதில் சுமார் 600 பேர் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றனர். இந்த பகுதி மக்கள் வாக்களிக்க சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு காடு, மலையை கடந்து செல்லும் சூழல் இருக்கிறது. யானை, சிறுத்தை என்று வனவிலங்குகள் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாக்களிக்க செல்ல இதுநாள் வரை ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருவதாக கூறும் கிராம மக்கள் தாங்கள் இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை என்று குமுறுகின்றனர். துருவன்றது ஒரு லாஸ்ட் எண்டு. நம்ம மேல்மயில பஞ்சாயத்திலயும் வருது, காங்குப்பம் பஞ்சாயத்திலயும் வருது. 2 பஞ்சாயத்துல வரதுனால இங்க எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்ய மாட்டாங்க. சாலை வசதி, அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போனோம்னா பசங்க கேவிக்கு போகணும், மூலகாங்குப்பம் போகணும், அதுக்கப்புறம் மேல்மயில் போகணும். போறதுக்கு வரதுக்கு இங்கிருந்து 15 கிலோமீட்டர் ஆகுது. டெய்லி நடந்துதான் போறாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களும். அதுக்கப்புறம் பஸ் வசதி கேட்டு இருக்கோம், பஸ் வசதி எங்களுக்கு சரியா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போறதுக்கான வயசானவங்க போயிட்டு போனோம்னா அந்த 20 கிலோமீட்டர் சுத்தி போயிட்டு ஓட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு பூத் வேணும்ட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் மூலகாங்குப்பத்துல 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அந்த 8ஆம் வகுப்பு ஸ்கூல்ல நாங்க பூத் வேணும்ட்டு 10 வருஷமா கேட்டு இருக்கிறோம். வர ஆண்டு செய்யறோம், வர நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்குள்ள செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் இன்னும் செய்யலைங்க. இந்த மலை சைட்லயும் போக முடியாது. ரோட்டு பக்கம் போகணும்னா எந்த கட்சி வேன்ல போக முடியும்? அவங்க எங்களை இது பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க. அப்படி போனாலும் அங்கே எங்களுக்கு குறைஞ்சபட்சம் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில போயிட்டு 4 மணிக்கு போட்டு வந்தோம். அங்க ஒரு நிழல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெயில்ல நின்று தான் போட்டு வந்தோம். அதனால லாஸ்ட் எலெக்ஷனுக்கே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இது மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சுன்னா யாரும் போய் ஓட்டு போட போறதில்ல. பூத் மூலகாங்குப்பம் ஸ்கூல்ல வச்சா மட்டுமே நாங்க போய் ஓட்டு போட போறோங்க, இல்லைன்னா ஓட்டு போடுறதா இல்லை. மக்களின் பிரச்சினை தொடர்பாக கேவி குப்பம் வட்டாட்சியரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டது புதிய தலைமுறை. மக்களவை தேர்தலுக்கான வாக்குச்சாவடி பட்டியல் உறுதி செய்யப்பட்ட பிறகே தங்கள் பகுதிக்கு வாக்குச்சாவடி மையம் வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்ததாகவும், அடுத்த தேர்தலுக்கு மூலகாங்குப்பம் பகுதியில் தனி வாக்குச்சாவடி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது மூலகாங்குப்பம் மற்றும் துருவம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேவி குப்பம் வட்டாட்சியர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் குமரவேல்.